கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர் தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளிச் செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக. தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிற மிஷனருடைய பெயர் அடா லீ. இவருடைய காலம் 1856 முதல் 1948 முடிய. இவருடைய நாடு அமெரிக்கா, இவருடைய தரிசன பூமி இந்தியா. அடைமலை, இடி, புயல் காற்று, தொடர்ந்தது நிலச்சரிவு. ஐயோ, ஒரே குடும்பத்தில் 6 குழந்தைகள் நிலச்சரிவினால் மண்ணடியில் புதையுண்டு போயினர். அடா லீ செல்வ செழிப்பான குடும்பத்தில் பிறந்தவர். மிஷனரியாக அமெரிக்காவை விட்டு இந்தியாவுக்கு வந்தார். தன் கணவர் டேவிட் லீயுடன் வங்காளத்தில் பணியாற்றினார். லீ குடும்பத்தில் 6 குழந்தைகளும் டார்ஜிலிங்கில் தங்கி படித்துக் கொண்டிருக்கும் போது ஏற்பட்டதே அந்த கொடூர துயர சம்பவம். அடா லீ தன் பிள்ளைகள் அனைவரையும் இழந்தார். வாழ்க்கையின் சோகம் அவருக்கு ஒரு வேகத்தை கொடுத்தது. கிறிஸ்துவுக்காக தான் செய்ய வேண்டிய பாகத்தை உணர்த்தியது. வங்காளத்தில் ஆதரவற்ற குழந்தைகள் மீது கனிவான தாகம் ஏற்பட 100க்கும் மேற்பட்ட குழந்தைகளின் தாயாக மாறினார். 1943-44 ஆண்டுகளில் வங்காளத்தில் ஏற்பட்ட பஞ்சத்தின் போது பசியினால் வாடிய 522 குழந்தைகளை அரவணைத்து ஆதரித்தார். அத்தனை குழந்தைகளுக்கும் உயர்வான கல்வியை அளித்தார். வங்காள காசநோய் தடுப்பு இயக்கத்தில் அதிக பொறுப்பேற்று தீவிரமாக செயல்பட்டதால் அடா லீக்கு அரசாங்கமே தங்க பதக்கம் பரிசளித்து அவரை கௌரவித்தது. தன்னை அழைத்த தேவனுக்கு உண்மையுடன் உழைத்தார் அடா லீ. இவர் விடுதியில் படித்த ஒருவர் பேராயராக மாறினார். பலர் தலைமை ஆசிரியர்களாகவும் மற்றும் பலர் உயர் பொறுப்புகளையும் பெற்றனர். வங்காளத்தில் எழுப்புதல் ஏற்பட லீயும் காரணமானார். லீ ஞாபகார்த்த மிஷன் என்ற பெயரில் அவர் ஆரம்பித்த பணி இன்றும் தொடர்கின்றது. பிரியமானவர்களே, இழப்பிலும் இறைவன் உங்களோடு இருக்கின்றார் என்பதை உணர்கின்றீர்களா? இதுவரைக்கும் கர்த்தர் செய்த உதவிக்கு நன்றி உள்ளவனாயிரு. இனி அவர் செய்ய போகும் உதவிக்கு நம்பிக்கை உள்ளவனாயிரு. பிரியமானவர்களே, அன்பு சகோதரி அடா லீ, இவர் செய்த ஊழியம் மகிமையானது, மகத்துவமானது. தான் பெற்ற ஒரு குழந்தை பிரசவத்தில் மரித்துவிட்டாலே அந்த தாய் துடித்து போவாள். அப்படி இருக்கும்போது 6 குழந்தைகள் ஊழியத்தின் பாதையிலே கடந்து போகின்ற வேளையில் ஒரே நாளில் அவர்கள் அத்தனை பேரும் மடிந்து போனார்கள். எப்படி ஒரு தாயால் தாங்கிக் கொள்ள முடியும்? அந்த தாயின் உள்ளம் எவ்வளவு வேதனை அடைந்திருக்கும், சிந்தித்து பாருங்கள். ஆனால் இந்த அன்பு தாய் 6 குழந்தைகளை இழந்த போதிலும் அதற்கு பதிலாக 100கணக்கான ஆதரவற்ற குழந்தைகளை தன் பிள்ளையாக நேசித்து அரவணைத்து ஆதரவு கரம் நீட்டினார். அதோடு அவர் நிறுத்திவிடவில்லை. பின் நாட்களில் ஏற்பட்ட பஞ்சத்தினால் பாதிக்கப்பட்ட 522 குழந்தைகளையும் அரவணைத்துக் கொண்டார். 6 குழந்தைகளை இழந்த தாய்க்கு ஆயிரக்கணக்கான குழந்தைகள். ஒவ்வொருவரும் நல்ல நிலைக்கு வந்தார்கள். ஒருவர் பேராயராக பணியாற்றுகிறார். பலர் தலைமை ஆசிரியர்களாகவும் பல உயர் பொறுப்புகளுக்கும் கடந்து போகின்றனர். அது நிமித்தமாக அவர் செய்த ஊழியம் இன்றளவும் தொடர்கின்றது. அவர் ஆரம்பித்த ஊழியத்தை இன்றும் அநேகர் அதை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றனர். அதற்கான ஆதரவுகரம் இன்றும் நீட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. பிரியமானவர்களே, உங்கள் வாழ்வில் ஏற்படுகின்ற இழப்புகள் உங்களை கிறிஸ்துவை விட்டு பிரிக்கின்றதா? இல்லை, கிறிஸ்துவுக்குள் இன்னும் அதிக உத்த வேகத்துடன் செயல்பட உங்களை அழைக்கின்றதா?
சிந்தித்து பாருங்கள். அநேக நேரங்களிலே உலக பிரகாரமான இழப்புகள் நம் வாழ்வில் ஏற்படும் போது நாம் விசுவாசத்தை விட்டு விடுகிறோம். கர்த்தர் பேரில் கொண்டிருக்க நம்பிக்கையில் சந்தேகப்படுகிறோம். அப்படி இருக்கலாகாது. இழப்புகள் இந்த உலகத்தில் யாவருடைய வாழ்விலும் சகஜமான ஒன்றுதான். இழப்பை சந்திக்காத மனுஷி இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. ஏன், நம்மை கூட ஒரு நாள் நம் உறவுகள் இழக்கத்தான் போகிறது. பிரியமானவர்களே, இழப்பு கிறிஸ்துவின் நம்பிக்கையிலும் கிறிஸ்துவின் பேரில் கொண்டிருக்கிற விசுவாசத்தையும் உடைத்து விடுவதற்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. ஒவ்வொரு இழப்புகளின் மத்தியிலும் இன்னும் அதிக உத்த வேகத்துடன் முன்னேறி செல்ல வேண்டும். மிஷனரி பணிகள் என்றாலே இழப்புகள் சர்வ சாதாரணம். ஆனால் அதை அவர்கள் தாங்கிக் கொள்ள கர்த்தர் அவர்களுக்கு பலன் கொடுக்கின்றார். ஆம், இழப்புகளே மிஷனரி ஊழியத்தின் உச்சமாக இருக்கிறது. அது உறவுகளா இருக்கலாம், ஏன் அவர்களுடைய உயிர் கூட இருக்கலாம். ஆனாலும் அவர்கள் அதை பொருட்படுத்தாமல் கிறிஸ்துவுக்காக உண்மை உத்தவமாக காடுகளிலும் மேடுகளிலும் அலைந்து ஊழியம் செய்கிறார்கள். அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். அவர்களுக்காக நம்முடைய உதவி கரங்களை நீட்டுவோம். கர்த்தர் நம்மை அழைப்பாரானால் முழு மனதோடு துரிதமாக இந்த ஊழியத்திற்கு கடந்து செல்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி என்னாகமம் 4ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 1 அதிகாரம், லூக்கா 15ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.